ரிலேஷன்ஷிப்குள்ளே போவது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அந்த லவ்வை கண்டினியூ செய்வது, மெயின்டைன் செய்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம் போல். நாட் ஜஸ்ட் ஃபார் லவ் வித் யோர் ஸ்பெஷல் பார்ட்னர், பட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட, அம்மா அப்பா கூட, ரிலேட்டிவ்ஸ் கூட. அன்பு அப்படின்றது ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல குழப்பம், கஷ்டம், சோதனை, வருத்தம் எல்லாமே இருக்கும். இந்த ஒரு வீடியோவில் நான் ரீசெண்டாக படித்த ஒரு அருமையான புத்தகத்துடைய கதை சுருக்கம், அது கதையே இல்லை, புத்தக சுருக்கம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த புக்கு பேர் என்ன அப்படின்னா த மாஸ்டரி ஆஃப் லவ் பை டான் மெகுவெல் ரூயிஸ். ஸோ நீங்கள் என்னெல்லாம் செஞ்சால் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. தயவு செஞ்சு நம்ம இந்த வீடியோவில் அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் ட்ரை செய்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்த்துடலாம். அண்ட் நீங்கள் என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. பிகாஸ் லவ்வை தவிர பல முக்கியமான விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம அடிக்கடி பேசுவோம் இந்த சேனலில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்துக்கோங்க. ஸோ தட் யூ would be instantly notified every time I upload a new video. வாங்க இப்போ இதை லவ்வை பற்றி பார்த்துக்கலாம். இப்போ முக்காவாசியான சண்டைகளுக்கான மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுடைய கண்ணோட்டம் ஆஃப் தட் பர்சன் அண்ட் அவருடைய ஆக்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் ரெண்டுமே சேமாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே ஏதாச்சும் ஒரு வீடியோ போட ட்ரை செய்கிறேன். நீங்கள் பர்சன் ஏவை வந்து லவ் பண்ணுறீங்க. அந்த பர்சன் ஏ வந்து இப்படி தான்ப்பா, நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர், செம்ம ஸ்ட்ராங்கு, நமக்காக எல்லாமே செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க. ஆனால் பர்சன் ஏ அப்படி தான் இருக்காரா அப்படின்றது தெரியாது. பர்சன் ஏக்குன்னு ஒரு மைண்ட் செட்டு ஒன்று இருக்கும். அவருடைய ஆக்சுவல் பீயிங் வந்து வேறு இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவரும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது சண்டைகள் உருவாகும். அதே போல் நமக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் பொழுது ஒரு நம்மளுடைய முகம் வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப ஜாலியாக, ஃப்ரீக்காக, சந்தோஷமாக, கேர்ஃப்ரீயாக, இப்போ விடுறா மச்சான் அப்படின்ற மாதிரி நம்ம ஃப்ரீயாக இருப்பேன். ஒரு மைண்ட் செட்டு ஒரு வேறு மாதிரி இருக்கும். சொசைட்டின்னு வரும்பொழுது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்தந்த நபர் நம்மளை பார்க்கும் பொழுது ஒரே மனுஷனுக்கு இத்தனை முகங்களை கொடுக்குறாங்க. அப்போது ஒவ்வொரு மனிதருடையும் நம்ம வந்து சண்டை வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்தந்த முகங்கள் மேட்ச் ஆகிக்கொண்டே இருக்கணும். அது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு ட்ரக் அடிக்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு நபர், அந்த போதைப் பொருள் கொடுக்கக்கூடிய நபர்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். கரெக்டாக அந்த விஷயம் எனக்கு கிடைக்கணும், அது என்னவா வேணா இருக்கலாம். அது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கக்கிட்ட ஒரு மரியாதையான, கம்ஃபர்டபுளான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் செய்வாங்க. கரெக்டாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி தான் வந்து உலகத்தில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் தி ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டைன் ஆகுது அப்படின்றது. அதாவது அந்த ட்ரக் டீலர் அப்படின்றவங்க டாமினேட் செய்து இந்த பர்சனை மேனிப்புலேட் செய்கிறாங்க. பிகாஸ் இந்த பர்சனுக்கு அவருடைய நீட், ஒரு நெசசிட்டி இருக்குது அப்படின்றதுனால. ஸோ கடைசி வரைக்கும் அவர்கிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயம் வாங்க தேவைப்படுது நமக்கு அப்படின்றதுனால இந்த செகண்ட் பர்சன் எப்போதுமே சப்மிசிவாக, அடங்கியே, ரொம்ப கண்ட்ரோல்டாகவே இருப்பாங்க. இந்த பர்சன் எப்போதுமே டாமினேட் செய்து கொண்டே இருப்பாங்க அப்படின்றாங்க. ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் லவ்வே கிடையாது. இங்கே மேனிப்புலேட் தான் செய்கிறாங்களே தவிர உங்களை அன்பால் அங்கே அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஏதோ தேவைப்படுது, அது வேற எங்கேயுமே கிடைக்கல அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு மேனிப்புலேஷன் அப்படின்றதுனால தான் அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுது அப்படின்றாங்க. இது வந்து ரொம்ப டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் நமக்கு பிரச்சனை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. அவர் ஒரு குட்டியான கதை ஒன்று சொல்கிறாரு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு மனுஷன், லவ்வெல்லாம் எதுவுமே இல்லைடா, என்னடா லவ்ன்றாங்க எல்லாருமே சொல்கிறாங்க, ஆனால் யாருமே லவ் பண்ணவங்க யாருமே சந்தோஷமாகவே இல்லை, நான் லவ்வில் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கேயோ திரியிறாரு. போகிற போக்கில் வந்து அவர் ஒரு பார்க்கு கிட்ட போகிறாரு. அங்கே வந்து பார்த்தா ஒரு பொண்ணு வந்து செம்மையாக அழறா. அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறேன், ஏங்க அழறீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னா, லவ்வே இல்லைங்க இந்த உலகத்தில், மனுஷங்களுக்கு லவ்வே புரியலை, லவ்வே இல்லை அப்படின்னோடனே அந்த ஆளுக்கு அடடா நம்மள மாதிரியே ஒரு பொண்ணு யோசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறமா ரெண்டு பேருமே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, நார்மலாக பேசுகிறாங்க. ரெண்டு பேருக்குமே வந்து நிறைய சிமிலர் தாட்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப எளிமையாக அவங்களால கம்யூனிகேட் செய்ய முடியுது. லவ் இல்லை அப்படின்றாங்க, அதுக்கப்புறமா ஸ்லோவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா புரியுது ரெண்டு சிமிலாரிட்டி இருக்குது போல். ஸோ
மேபி அவங்களுக்கு இதுக்கு பேர் தான் லவ் போல், சொசைட்டியில் தான் வேறு ஏதோ பேர் வச்சுருக்காங்க, அது இல்லை லவ், இதுதான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ செய்கிறாங்க. அவங்களால சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார் வந்து பார்க்குறான். அந்த ஸ்டாரை பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரு இவ்வளோ பூமிக்கு பக்கத்தில் நான் பார்த்ததே இல்லையே, என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் கண்டிப்பாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த ஸ்டாரை இழுத்து இழுத்து அந்த ஸ்டாரை கையில் பிடிச்சி அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட காட்டுறான். கேர்ள் ஃப்ரெண்டு வந்து அதை பார்த்துட்டு கீழே தூக்கி உடச்சி போட்டுடுறா. என்னது இது அப்படின்னு சொல்லி கோவம் வந்துடுது. அப்போ தான் வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னா அதே பொருள் ஒரு அதே விஷயம் ஒரு அதே ஆக்டிவிட்டி இன்னொரு நபருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. அதனால் உங்களுடைய சந்தோஷத்தை அந்த ஸ்டாரை தூக்கி இன்னொருத்தங்க கையில் கொடுத்து அதை உடைக்க வச்சிடாதீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, சில விஷயங்கள் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும். அதே போல் வேற ஒரு விஷயங்கள் மூலமாக உங்களுடைய ரிலேஷனில் உங்களுடைய பார்ட்னருக்கு சந்தோஷம் கிடைக்கும். 2 பேருக்குமே ஒரே விஷயத்த சந்தோஷம் கிடைத்தால் வேற லெவல். பட் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய சந்தோஷத்தை தூக்கி இன்னொருத்தருடைய கையில் கொடுத்து அதை உடைச்சி நீங்கள் ஃபீல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு உண்மையாக இருக்குது, ஆனால் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டையும் நீங்கள் ஒத்துக்க வைக்கணும், உங்களுடைய பாய் ஃப்ரெண்டையும் ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்க வைக்கவே முடியாது. அண்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா மிகப்பெரிய சண்டைகளுக்கான காரணம் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் ஸோ மெனி மென் அண்ட் விமன் ஆர் இன் மெனி ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன அப்படின்னா, நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்றது நீ ஒத்துக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இருந்துட்டு போட்டோம், எனக்கு இதுதான் கரெக்டு. ஆனால் அந்த உங்களுக்கு கரெக்டு எனக்கு இதுதான் கரெக்டு அப்படின்ற வித்தியாசங்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் செய்ய கற்றுக்கணும். சில பேருக்கு அவங்களுடைய ஒப்பீனியன் கரெக்டாக தான் இருக்கும், பிகாஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, அவங்க படித்த அவங்களுடைய லைஃப்பில் பார்த்த சில விஷயங்கள் நபர்கள் மூலமாக அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக இது கரெக்டு தான் போல அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஆனால் உங்களுக்கு அது ஒரு தேர்ட் பர்சனாக பார்க்கும்பொழுது இது தப்பால இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் நம்ம அவங்களுடைய லைஃப்பை வாழ்ந்ததே கிடையாது. அதனால் ஈவன் தான் நம்ம ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் நம்ம வந்து சொல்லக்கூடாது. அவங்களுடைய மைண்ட் செட்டும் நம்மளோட மைண்ட் செட்டும் வெவ்வேறாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தால் தவறு கிடையாது. டிஃப்ரென்சஸை வந்து அந்த இடத்துல நம்ம ரெஸ்பெக்ட் செய்ய கற்றுக்கொள்ளணும். பிகாஸ் அந்த இடத்துல வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 2 பேருமே ஒரே லைஃப்பை வாழும் பொழுதும் we can have different experiences. அந்த டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்னால டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆன் லைஃப் இருக்கும். அதனால் நான் சொல்கிறது தான் கரெக்டு, நீ கண்டிப்பாக ஒத்துக்கணும், நீ சொல்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறது தப்பு அப்படின்னு நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போடுவது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறாரு. இஃப் யூ வாண்ட் டு கண்டினியூ தட் ரிலேஷன்ஷிப் வித் லவ். ரொம்ப ரொம்ப அழகாக பல கதைகள் மூலமாக சொல்லி கொண்டிருந்த இந்த புத்தகத்தில் 2 முக்கியமான லைன் என் மனசை அப்படி டச் பண்ணிடுச்சு. அந்த 2 லைனை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் செஞ்சிடுறேன். ஒரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லவ் should be despite everything, not because of something. அதாவது இதனால தான் லவ் அப்படின்றது இருக்கக்கூடாது. இதுக்காக தான் நான் லவ் பண்ணுறேன், இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காடா அதுக்காக லவ் பண்ணுறேன், இந்த பொண்ணு வந்து அந்த பையன் அப்படி இருக்கான் பிகாஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயம்னால இந்த ஒரு ரீசனுக்காக நான் லவ் பண்ணுறேன் அப்படின்றது கிடையாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் எது நடந்தாலும் பரவாயில்ல நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு இருக்கணும். லவ் ஷுட் பி டிஸ்பைட் ஆஃப் எனிதிங். எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் அந்த இடத்துலையும் வந்து உங்களால் அந்த ஒரு அன்பை கொடுக்க முடிந்தால்தான் அது உண்மையான காதல் அப்படின்றாரு. ஆனால் அதையும் தாண்டி ரொம்ப அழகாக சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூ ஆர் டீம் பிளேயர்ஸ் and will never play against each other. நீங்கள் 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஈவன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டீமாக நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே நீங்கள் அடிச்சுட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பிளேயரை வந்து நீங்கள் வேடிக்கை காட்ட மாட்டீங்க. நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கீங்க. உங்களுக்குள்ள நல்ல டிஃப்ரென்சஸ்லாம் கண்டிப்பாக தான் இருக்கும். நான் வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச் விளையாடுறேன், அந்த ஃபுட்பால் மேட்ச்சில் வந்து எனக்கு அத்தனை பேர் தேவைப்படுது. ஆனால் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அத்தனை பேரும் சேர்ந்து டீம் பியை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னா டீம் ஏல இருக்கக்கூடிய அனைவருமே ஒற்றுமையாக இருக்கணும். அதே போல் ரிலேஷன்ஷிப்பில் 2-3 பேர் இருக்கும் பொழுது, நீங்கள் 2-3 பேர் இருக்கும் பொழுது
நீங்கள் ஒரு டீமாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் யாருமே இல்லை, ஒரே டீமாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த புக்கை அற்புதமாக முடிக்கிறாரு. அவர் ரொம்ப கெஞ்சி கேட்டது என்ன அப்படின்னா, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், டோன்ட் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ இந்த புத்தகத்தில் பல அருமையான கான்செப்ட்ஸ் ஆன் லவ் அண்ட் லைஃப், உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் யுவர் பேரண்ட்ஸ், யுவர் ரிலேட்டிவ்ஸ், யுவர் ஸ்பெஷல் பார்ட்னர் எதுவாக இருந்தாலும் எப்படி மேம்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த புக்கில். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய மனதில் ரொம்ப ரொம்ப நல்ல இம்பேக்ட் கிரியேட் செய்திருந்த சில லைன்ஸ்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் செஞ்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இது போன்ற வேறு ஏதாச்சும் ஒரு புக் சம்மரி வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே போடுங்க. ஐ வுட் டெஃபினெட்லி லவ் டு டூ மோர் புக் சம்மரிஸ். பிகாஸ் எனக்கு தெரியும் நம்மளுடைய ஆடியன்ஸில் சைலண்ட்டாக புக் லவ்வர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். And until I meet you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே.